அண்மை செய்தி. என்னை மிகவும் வேதனைக்குள்ளாக்கியுள்ள கள்ளக்குறிச்சி நிகழ்வு நிகழ்ந்திருக்க கூடாத ஒன்று என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் அனைத்தையும் கண்காணித்து வருகிறேன் என்றும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவியும் அறிவித்துள்ளேன் என்றும், எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் அனைத்தையும் கண்காணித்து வருகிறேன் என்றும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உயர்தர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய நிகழ்வானது என்னை மிகவும் வேதனைக்குள்ளாக்கியுள்ள நிகழ்வு. இந்த நிகழ்வானது நிகழ்ந்திருக்க கூடாத ஒன்று என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். போது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் அனைத்தையும் கண்காணித்து வருகிறேன் என்றும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சம்பவம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையினை இன்று வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையினை சுட்டிக்காட்டி தற்பொழுது தமிழக மக்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி கள்ளக்குறிச்சி நிகழ்வு நிகழ்ந்திருக்க கூடாத ஒன்று என்றும், தன்னை மிகவும் வேதனைக்குள்ளாக்கி இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணத்தை தொடர்ந்து அரசு தரப்பில் எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்தையும் தான் கண்காணித்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவியும் அறிவிக்கப்பட்டுள்ளதையும் முதலமைச்சர் தன்னுடைய பதிவிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அமைச்சர்கள், உள்துறை செயலாளர், காவல்துறை இயக்குனர் உள்ளிட்டோர் கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்று நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் என உத்தரவிட்டு அவர்களை சென்னையிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி வைத்துள்ளதையும் முதலமைச்சர் தன்னுடைய பதிவிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இனி இதுபோன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கிட ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கிற உத்தரவிடப்பட்டுள்ளதையும் தமிழக முதலமைச்சர் தன்னுடைய பதிவிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கள்ளக்குறிச்சி சம்பவம் நிகழ்ந்திருக்க கூடாத ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் தன்னை மிகவும் வேதனைக்கு உள்ளாக்கி இருப்பதாகவும், அந்த சம்பவத்தை தொடர்ந்து அரசு தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் தான் கண்காணித்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு உயர்தர சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிதி உதவி அறிவிக்கப்பட்டுள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் தன்னுடைய இந்த நடவடிக்கையில் தொடரும் என்றும்